மாதத்தில் எங்கள் பள்ளங்கள் நிரப்பப்படட்டும். காற்றையும் நாங்கள் காணாவிட்டாலும், மழையையும் நாங்கள் காணாவிட்டாலும், ஆண்டவரே எங்கள் பள்ளங்களை நிரப்ப நீ வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க தந்த கிருபைக்காய் நன்றி. அற்புதமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 5ஆம் மாதத்தின் இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளில் நடந்தது போல. இப்போ நடக்கல. அது போல நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்த அற்புதம் போல இப்போ நடக்கல. அப்போ நடந்தது. அது நடந்தது போல உன்னை இப்போ நான் அந்த அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவர்களை அழைத்து நடத்தி வந்த பொழுது அநேக முறை என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் விக்கிரக தெய்வங்களே அடிக்கடி ஒவ்வொரு தெய்வத்தை ஒவ்வொரு காலகட்டத்தில் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வணங்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் பலவிதமான நஷ்டங்கள், இழப்புகள், வியாதிகள், பலவீனங்கள் ரொம்ப அவங்க பாதிக்கப்படும் போது அப்போ கொஞ்சம் நினப்பு வருது அவங்களுக்கு. என்னென்னா, நம்ம கர்த்தரை நம்பின பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது, கர்த்தரிடத்தில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளவா இருந்ததுன்னும் போது அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உணர்வு வரும்போது அப்போ மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவங்களுடைய அந்த பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அப்போது ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இது போன்ற வாக்குத்தத்தங்களை அநேக இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்று தான் இந்த வாக்குத்தத்தம். இந்த பின்னணியை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்துட்டு போனோன்னா நமக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து நிறைய இடத்துல சொல்கிறாரு. அதில் ஒரு வேத பகுதியை நம்ம எடுத்து வாசிக்கலாம். அவங்க நிலைமை எப்படி இருந்தது, எப்படி நான் அவங்களை கொண்டு வந்தேன், அதை வாசித்து பார்க்கும்போது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். எசேக்கியேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளிலே சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினாலே வெளியில் இருந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது, ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமாய் இருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்போது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோட உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாக நீ என்னுடையவளானாய். நான் உன்னை ஜலத்தினாலே முழுக்காட்டி உன்னை இரத்த மர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையல் ஆடையை உனக்கு உடுத்தி சாயம் தீர்த்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து
கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியிலே நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளிலே காதனையையும் உன் தலையின் மேலே சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாக பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டு சித்திரத்து தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகு உள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ள பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினாலே சோரமார்க்கமாய் நடந்து வழிபோக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பல வருண ஜோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். அப்படியொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவிப்பதுமில்லை. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எவ்வளோ ஒரு வர்ணனையாக ஆண்டவருடைய அந்த ஒரு படிக்கும் போது எவ்வளோ ஒரு அழகாக அதை ஒரு கவிஞன் கூட எழுத முடியாது. அது எதை சொன்னாலும் ஒரு அற்புதமாக பேசுகிறாரு. இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு பிறந்த குழந்தை தொப்புள் கொடி கூட அறுக்கப்படாமல் ரத்தத்தோல கலந்து ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்? ரத்தம் நிறைந்த தொப்புள் கொடி கூட அது அறுக்கப்படாமல் ஒரு நிலையில் இருந்தது. அப்படி கடந்து போனாராம். பார்க்கும்போது அந்த ரத்தத்தால் நிறைந்திருக்கிற அந்த குழந்தைய பார்த்து அதை கழுவி சுத்திகரித்து அதை வளர்த்து ஆளாக்கி அதுக்கு பருவம் அடைந்த பிறகு அதுக்கு அழகான காரியங்களை உடுத்தி அந்த எத்தனை விதமான ஆபரணங்களை போட்டார்னு சொல்லும்போது எத்தனை விதமான ஒரு சித்திரை தையல் ஆடைகள் என்ற அன்றைக்கு இருந்த மிக காஸ்ட்லியான ஒரு உடைக்கு பேர் தான் சித்திரை தையல் ஆடை. அந்த காஸ்ட்லி உடையை போட்டு அதுக்கு எத்தனை விதமான அலங்காரமான அந்த நகைகளை போட்டு இவ்வளோலாம் அழகுப்படுத்தி நான் வச்சுருந்தேனே, நீ என்னை விட்டு சோரமாக இருக்காமல் இன்னொருத்த கூட போயிட்டியே அப்படின்னு ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது எந்த ஒரு புருஷனும் தன் மனைவியை நேசிக்கிறான். அந்த மனைவி தனக்கு மட்டும்தான் சொந்தம் நினைக்கிறான். அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறான், அழகுபடுத்துகிறான். அது எல்லாரும் புருஷன்களுக்கு இருக்கிற எல்லாம் ஒரு தனித்துவமான ஒன்று. ஆனால் தன் மனைவி தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு எல்லாம் புருஷனை நினைக்கும் இல்லையா? தன் மனைவி எல்லாருக்கும் சொந்தம் நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது. இப்போ ஆண்டவர் இப்படி எடுத்து அலங்கரித்து ஆளாக்கி உருவாக்கி தனக்கு சொந்தமாக்கி கொண்டாரான் தன் மனைவியாக. சொந்தமாக்கின பிறகு நீ என்ன பண்ணுற? எந்த புருஷனும் நல்லா வச்சிருக்கிற அந்த பொண்டாட்டியை நல்லா ஒரு குறையெல்லாம் வச்சிருக்கிறேன்பா, நீ எந்த நிலையில் இருந்த? நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன், நல்லா தானே இருக்கிற. அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு இன்னொருத்த கூட போயிட்டா அவன் அந்த மனைவி திரும்ப வந்தால் எந்த புருஷனும் அதை ஏற்றுக்குவானா? எந்த நிலையில் இருந்தேன்? நான் உன்னை எப்படியெல்லாம் ஆளாக்கி உருவாக்கி வச்சிருக்கிறேன், நான் நல்லா தானே வச்சுருந்தேன். என்னை விட்டுட்டு நீ எவன் கூட நான் போயிட்டு திருப்பி அங்கே போய் அவன் சரியாக வச்சு இல்லை அவன் என்னை கொடுமைப்படுத்துக்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தா எந்த புருஷனை ஏற்றுக்குவானா? எவன் ஏற்றுக்க மாட்டான். நீ அப்படியே போயிடுமான்னு சொல்லுவான். இதுதான் நிலைமை. ஆனால் இந்த மாதிரி ஆண்டவர் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறாங்க, அந்த தெய்வத்தை விட்டு ஆண்டவர் ஒரு மனைவியை போல இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறார், அதை புருஷனை போல பார்க்குறாரு அவரை. இவங்க என்ன பண்ணுறாங்க? நல்லபடியாக வச்சிருக்கும் போது ஆண்டவர் விட்டுட்டு ஓடுறாங்க. அங்கே போகணுன்னா அடி ஓத கிடைக்கிது, என்னென்னமோ கிடைச்சோன்னு ஒரு சின்ன மனமாற்றம், நம்ம ஆண்டவர்கிட்டே போகலாமே அப்படின்னு திரும்பி வராங்க. திரும்பவும் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. மன்னிப்பு கேட்டு தன் பாவத்தை உணரும் போது ஏற்றுக்கிறாரு. கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறாங்க, திரும்பி போயிடுறாங்க. எவன் கூடனா யோசித்து பாருங்களேன், அந்த தேவனுடைய அன்பு இரக்கம் பாருங்களேன். எந்த புருஷனாவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ தான் ஒருத்த கூட போயிட்டு வந்தேன், சரி போனா போதுன்னு ஏற்றுக்கிட்டேன். திருப்பி போய் நல்லா தான் வச்சுருக்கிறேன், திருப்பி எவனை பார்த்துட்டு எவன் பின்னாடி ஓடுற. திருப்பி போயிட்டாங்க, அடி உதவி வாங்கிட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது என்னை மன்னிச்சிட்டீங்கன்னா ஏற்றுக்கிறாரு. எந்த புருஷனும் செய்ய முடியாத நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்படி திரும்ப வரும்போதெல்லாம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருல்ல,
அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த ஒண்ணுதான் இது. எகிப்திலே, மறுபடியும் வாசிங்க, நீ நீ எகிப்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களே காண ஆமா. பண்ணுவேன். அதாவது இதுல இருந்து இந்த வசனத்து மூலமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னவென்னா, அதாவது கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல வேற எதுவும் வைக்கிறது, அது கடவுள் இயேசு தான். அதாவது இந்த தெய்வம் தான் என்னோட தேவன் ஆராதிக்கிற இடத்துல போய் விக்கிரகத்தை கொண்டு போய் வைக்கிறாங்களே, விக்கிரகத்துக்கு கொடுக்குறாங்களே. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்த மரியாதை நாம் வேறு ஒன்றுக்கு கொடுத்தால் அது நமக்கு விக்கிரகம். நமக்கு இப்போ நம்மளாம் போய் விக்கிரகத்தை வணங்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் நம்ம தெளிவடைஞ்சிட்டோம் இல்லையா? ஆனால் அதுக்கு நிகராக, அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ண முடியும்னா, தேவன் இருக்க வேண்டிய அந்த கனத்தையும் மரியாதையை வேறு எதுக்கும் கொடுத்துடக்கூடாது. அது விக்கிரகம் மாறிடும் இல்லையா? இதுதான் மெயின். இதுதான் முதலாவது தெய்வடைய ராஜ்யத்தியம். அப்போ முதலாவது இடத்த தெய்வத்துக்கு கொடுக்கணும். எல்லாமே அதுக்கு பின்னாடி தான். அப்படி கொடுக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அது ஒரு விக்கிரமாக ஆயிடுது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும்போது அதனால் அந்த இடத்துல தேவனை நம்ம மட்டுப்படுத்துறதாகவும் அது தேவன் செயல்படாதபடி தடுக்கிறதாகவும் மாறுது. அதை தான் சொல்கிறார் அவர். நீ எகிப்து தேசத்தில் இருந்த புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே நான் இப்போ நடக்கலை. இப்போ ஏன்னா நீங்கள் அப்பப்போ ஓடுறீங்க, ஒழுங்காக என்கிட்ட இருக்க மாட்டீங்க. இப்போ மறுபடியும் என்கிட்ட வர்றீங்க. நான் சொல்கிறேன், இப்போ நான் எகிப்து தேசத்தில் செய்தது போலவே உங்களுக்கு நான் அற்புதங்கள் அதிசயங்களை நான் அதிசயங்களை அது வாசிங்க வச்சு, உன்னை அதிசயங்களே காண பண்ணுவேன். அதிசயம் காண பண்ணுவேன்னு, அதிசயத்தை நான் செய்வேன்னு சொல்லலை, அதிசயத்தை உங்களை பார்க்க வைப்பேன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுல்ல. உங்களுக்காக அதிசயத்தை நான் செய்வேன்னு சொல்லாமல் உங்கள் கண்கள்னால அதை நான் பார்க்க வைப்பேன், நான் ஒன்று பார்க்க வைப்பேன். இதுதான் இந்த வசனத்துடைய பின்னாகி மறைந்திருக்கிற இந்த காரியங்கள். இப்போ நம்ம செய்திக்கு நேராக போகலாம். இப்போ அதாவது அதிசயங்கள்னா என்ன? இதுவரைக்கும் நடக்காததா இருக்கணும் இல்லையா? இப்போ அதிசயமான காரியங்கள், நம்ம செல்போன் முதல் வந்ததுன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த செல்போன் ஒரு அதிசயமாக இருந்தது. நான் மாதிரி கண்டுபிடிப்பேப்பா இல்லையா? அது ஒரு அற்புதமாக பார்த்தாங்க, அது வச்சுட்டுக்கிற ஒரு பெரிய ஆளை நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அதோட ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடுச்சு. அன்றைக்கி செல்ஃபோனோட இன்றைக்கி பல மடங்கு அதனுடைய எல்லாமே அதற்குள்ளே கொண்டு வந்துட்டான். உலகத்தையே அதை கொண்டு வந்துட்டாரோ ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆயிடுச்சு. இன்றைக்கி அது அதிசயமாக யாரும் பார்க்குறதில்ல. அதிசயமா? அப்போ அது அதிசயம் பயசாயிடுச்சு. இது ஒரு பெருசாக பார்க்குறதில்ல. அப்போ அதிசயங்கள் என்பது இதுவரையும் செய்யப்படாத இருக்கணும். செஞ்சதே திரும்பி திரும்பி செஞ்சால் அது அதிசயமாக அது பழசாயிடும். அப்போது என்ன சொல்கிறார்? அதிசயங்களை காண பண்ணுவேன். அதாவது அன்றைக்கு எப்படி ஒரு புதுசாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரோ, எப்போ எகிப்து தேசத்தில் இருந்தது போது, அதே மாதிரி அதிசயம் இல்லை, இன்னும் புதிய அதிசயங்களை நான் உங்களுக்கு இதுவரையும் காணாத ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். அது மாத்திரமல்ல, யாருக்குமே எங்குமே நடக்காத ஒன்று தான் அதிசயம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு நடந்தது, இவங்களும் நடந்ததுன்னா அதை நம்ம யாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் நடக்காத ஒன்று, அதுக்கு பேர் தான் அதிசயம் இல்லையா? இன்னொன்று அதிசயம் என்னென்னா, மனித சக்திக்கும் அறிவுக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய அதிசயமான காரியங்களை நம்ம ஆராயவும், அது எப்படி நடந்ததுன்னு நம்மளால் மனித கற்பனைக்கு எட்டாத ஒன்று. ஏன்னா மனிதன் எப்போதும் மானசீகமாய் இதிலிருந்து இது வரும், அதிலிருந்து இது வரும், இது இருந்தால் அது வரும், இப்படி தான் நம்ம எல்லாமே பார்த்து வளர்ந்துருக்கிறோம். இதுதான் விஞ்ஞானம் இல்லை. தானாக ஒன்று உருவாகுன்றது, கன்னி மரியாளுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகுன்றது விஞ்ஞானம் ஏற்றுக்கல. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான், ஒரு ஆண் வித்தும் பெண்ணுடைய அண்டமும் சேர்ந்தால் உண்டு அதை ஒரு கரு உருவாக முடியும். இப்படியெல்லாம் நடக்காமல் தானாக கரு உருவாகாது என்பது விஞ்ஞானத்துடைய கணிப்பாக இருக்குது. அப்போ விஞ்ஞான உலகம் இப்படி தான் பார்க்குது. ஆனால் இயேசு பிறந்தது ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. அது அவர் நாமம் அதிசயம்.
அப்போ அதிசயம் என்பது மனித சக்திக்கும் அவருடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்குது. ஹல்லேலூயா. இப்போ அநேக ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல உண்மையில அற்புதங்கள் அனாவசியமா நடக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஒரு விசுவாசம் முதல்ல ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆதி அன்பும் ஆதி விசுவாசமும் அவங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். எல்லாரும் நீங்க உணரலாம், நானும் உணர முடியும். அப்போ அவங்களுக்குள்ள ஜெபம் பண்ணாத ஒன்று கேட்டது கண்டிக்கும் ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா வாழ்க்கை அந்த ரட்சிக்கப்பட்ட நாளில் கர்த்தர் நடத்துகிற காரியம் பகுதி ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் அவங்களை நடத்தி வருவார், நல்லா வருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் அவங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேலே கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை போல அவங்களை அடிமைகளாக இருந்த அந்த கட்டுகளிலிருந்து உடைத்து அவர்களை ஆண்டவர் கொண்டு அந்த எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வைத்த பிறகு பார்த்து நாங்கள் வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளை இருக்க வேண்டிய இடத்துல, கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அவங்க கொடுக்க மறந்துட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறது உண்டு. கர்த்தர் அவங்க ஏழ்மையில், வறுமையில், ரொம்ப கீழே இருப்பாங்க, அறியாமையில் இருப்பாங்க, படிப்பறிவு கிடையாது, எதுவுமே சொல்கிற மாதிரி எதுவும் இருக்காது. இந்த மாதிரி நம்ம வாசித்தில்லை, அந்த பகுதியை வாசித்து பாருங்கள் எசேக்கியேல் புத்தகத்தை. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை. நம்மளை போகும்போது பார்க்க ஆள் இல்லாமல் நம்முடைய வயிற்றிலிருந்து பிறந்து அப்படியே ரத்தத்தோடு இருந்து குழந்தை போல தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. கர்த்தரை நம்மை கண்டு தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து ஆளாக்கி நமக்கு வஸ்திரத்தை உடைத்து ஆபரணங்கள் உடைத்து அழகுபடுத்தி தனக்கே சொந்தமாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப அவரை பார்க்கறத விட்டுட்டு வேற ஒண்ணு பார்த்துருக்கிறீங்க, வேற ஒண்ணு பெருசா தெரியுது. இப்போ இதுதான் வீழ்ச்சி. இப்போ நம்முடைய ஆதி எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளில நடந்தது போல இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை அனைவரால பார்க்க முடியல. சரி, ரட்சிக்கப்பட்ட நாளில் என்னப்பா அப்படி கேட்டது கிடைச்சது, நான் நினைச்சிட்டு போவோம் அப்படி நடக்கும், நான் சொல்லுவேன் அப்படி நடக்கும். இப்பயாவது இல்லைன்னா இப்போ நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல வேற எதையோ ஒன்று வச்சுட்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவரை செயல்பட முடியல. அல்லேலூயா. என்னை கனம் பண்ணவர்களை நான் கனம் பண்ணுவேன். சங்கீதம் 78:40 வசனத்தை வாசிக்கலாம். எத்தனையோ தரமோ வனாந்தரத்திலே அவர் கோபமூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். எத்தனையோ முறைன்னா கணக்கு கிடையாது. அவ்வளோ முறையா தன்னை ஆளாக்கின உருவாக்கின தெய்வத்தை விசனப்படுத்திருக்கிறாங்க, கஷ்டப்படுத்திருக்கிறாங்க. அவருக்கு பிரியமானதை செய்யாமல், அவருக்கு பிரியமாய் வாழாமல், தன் இஷ்டம் போல அவங்கள வாழ்க்கையை மறந்துட்டு, எந்த நிலையில் இருந்து எந்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார்னு மறந்துட்டு விசனப்படுத்தின இந்த ஜனங்கள் அத்தனை முறை பண்ணியும் மன்னிக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. மனம் திரும்பும்போது வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்பிட்டா அவர் ஓடோடி கட்டி பிடிச்சு அணைத்து முத்தம் கொடுக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை மறுதில் எவ்வளோ மோசமான தவறுகள் செய்தாலும் நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, நான் செய்தது தப்பு தான், என்னை மன்னியன்னு ஒருத்தன் கேட்கும் பொழுது, நீ வராத நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லி அவர் ஓடி கட்டி பிடித்து முத்தமிட்டு அணைத்து இழந்ததை மீண்டும் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. இது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலமுறை செய்கிறார். இப்போ அதிசயம் என்னன்னு பார்த்தோம், இது வரைக்கும் செஞ்ச அற்புதம் தான் அது. இருந்தாலும் அதையே திரும்ப செய்ய மாட்டார். ஏன்னா அவர் புதிய காரியங்களை அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் புது விதத்தில் செய்யக்கூடியவர், அவரால் செய்ய முடியும். அதனால புது அதிசயம் செய்ய முடியும். செஞ்சுதான் செய்யணும்னு ஒரு அவசியம் இல்லை. அப்போ இதுவரும் செய்யாத அது போல ஆனால் இன்னும் புதுசாக செய்வார். யாருக்கும் செய்யாததை உனக்கு செய்வார். மனித கற்பனைக்கும் அறிவுக்கும் எட்டாத விதத்தில் செய்கிறாரு. அதுதான் அற்புதம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, இப்படி தான் தேவன் நமக்கு செய்வாரோ, இப்படி தான் நடக்குமென்று நாம் ஒரு ரூட் சார்ட் போட்டு வச்சுக்கிட்டு இதன் மாதிரி தான் நமக்கு உதவி கிடைக்கும், இப்படி தான் இது மாதிரி தான் செய்வார், நம்ம என்றைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, திட்டம் போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் செய்கிற விதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியாது. நாம் ஒன்று தான் செய்யணும்,
ஆண்டவரை நீ செய்ய முடியும். எப்படி செய்வீங்கன்றது யோசிக்கிறது என்னுடைய வேலையில். நீங்கள் எப்படியாவது செய்வீங்க, எப்படியாவது உங்களால் செய்ய முடியும். யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பலத்தை பார்த்தால் அதுதானே 3:17 யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும். ஆராய்ந்து முடியாது, எண்ணி முடியாது அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியாது, கவுண்டிங்கும் பண்ண முடியாது, அதை எண்ணிட்டு நம்ம கஞ்சம் இருக்க முடியாது. ஏன்னா அவர் செய்த காரியங்கள் அப்படியா இருக்கு. சரி, நம்ம அறிவை வைத்து இப்படிதான் பண்ணியிருப்பாரோ எப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஆராய்ச்சி அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். அது பேர் தான் அற்புதம், அது பேர் தான் அதிசயம், அது பேர் தான். நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியாது, எப்படி நடந்தது தெரியாது. அதனால் அவர் எப்படி செய்வார்ன்று நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. அவர் நம்மை அதிசயமாக காண பண்ணுவார். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் தேவ பயத்தில் தேவனுக்கு உகந்ததாய ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ என்ஜாய் பண்ணினல, பிரச்சனத்தை உணர்ந்தல. இப்போ ஏன் உணர முடியல? ஏதோ ஒன்று கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நீ வேற இடதோ வச்சுட்டு அதை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல கர்த்தரில் மறுபடியும் வச்சிரு. ஹல்லேலூயா. அதை புறப்பட்ட நாளிலே அந்த மாதிரி மீண்டும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ நான் உனக்கு சொல்லப்படுற சில வசனங்கள் மூலமாக கர்த்தர் எப்படி அதை செய்வார்ன்றது சில வசனங்கள் மூலமாக காட்ட போகிறேன். எப்படி அவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார், அதை நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றது சில வசனங்களை காட்டி நான் உங்களுக்கு இந்த செய்தி நான் முடிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அன்றைய நாளிலே பாருங்க, அங்க ஒரு பெரிய ஒரு பஞ்சம், மழை இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் மழை பெய்யன்னு சொல்லலை, நான் பலத்த மழையை கொடுத்து இந்த தேசத்தில் பள்ளங்களெல்லாம் நிரப்பி உங்கள் ஆடு மாடுகளெல்லாம் தண்ணி கிடைக்குன்னு சொல்லலை. அப்படி பண்ண முடியும் அவரால் அப்படி பண்ண முடியும். எங்கே ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும். ஆமாம், காற்றும் மழையும் சேர்ந்தால்தான் இல்லையா? காற்றடித்து மேகக்கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து அது மழையாகி மழை பொழிந்து அப்போது என்ன பண்ண போகிறோம்? பள்ளங்களும் ஏரிகளும் நிரம்பும். அப்போ தான் ஆடு மாடுகள் செழிப்பு எல்லாமே மழையை ஒட்டி தான் இருக்கிறது. இங்கே ஒரு வித்தியாசமான வசனத்தை கொடுக்குறாரு. இது எதுவுமே இருக்காது, காற்று அடிக்காது, மழையும் இருக்காது. ஆனால் தண்ணி என்ன பண்ணிடும்? இந்த குளங்களும் குட்டைகளும் ஏரிகளும் நிரம்பிடும். உங்கள் ஆடு மாடுகளெல்லாம் தண்ணியை குடிக்கும், உங்களுடைய நிலம் செழிப்பாகும். இது கேட்குறதுக்கு எப்படி இருக்குது? இதுதான் ஆண்டவருடைய செயல். ஹல்லேலூயா. அவர் செய்கிற அற்புதங்கள் எப்படி இருக்குன்னா எப்போதும் நடக்கிற மாதிரி இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். மழை பெய்ந்து இந்த ஏரி குளங்கள்லாம் நிரம்புறது அப்படிலாம் இல்லாமல் வேறு ஒரு டைப்பில் இது நிரம்ப போகுது. அது எப்படி பண்ணார்னா ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் தேவன். எப்படின்னா எங்கேயோ ஒரு தூரத்தில் காற்று மழையை அடித்து மலைகளில் மழையை கொட்டி அதிலிருந்து தண்ணீர் அங்கேருந்து புறப்பட்டு அமைதியாக இந்த ஊருக்குள்ளே புகுந்து ஏரிகளும் குளங்களும் நிரப்பிட்டு. ஹல்லேலூயா. அதே மாதிரி எழுந்து பார்த்தா காலையில் எல்லாம் குளங்களும் ஏரிகளும் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. சொன்ன வார்த்தை கரெக்டாக நிறைவேறிச்சு. நேற்று பார்த்தா ஒன்றுமே இல்லை, காலையில் எழுந்து பார்க்கும்போது எல்லா ஏரிகளும் குளங்களும் நிரம்பி இருக்கிறது. ஆனால் காற்று அடிக்கலும் மழையே பெய்யல. எங்கேருந்து வந்தது? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய கிரியைகள், ஆண்டவர் செய்ய அற்புதங்கள் எப்படி இருக்குது, அதிசயங்கள் எப்படி இருக்கிறது, அது ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. மனித கற்பனைக்கும் அறிவுக்கும் எட்டாத விதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிதான் ஆண்டவர் உனக்கு எனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர்
நாம் எண்ணி பார்க்காத, நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத விதத்தில் நமக்காக அற்புதங்களை ஆண்டவர் நம்மை காண செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா புத்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன். ஆமென். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் இங்கே வழியாகுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. மலைகள் எப்படி இருக்கும்? இப்படி போய் இப்படி இறங்கும். மலைகளை வழிகள் ஆக்க முடியாது. மேடும் பள்ளமும் கல்லும் மண்ணும் இருக்கும். அதில் வழிகள் ரோடெல்லாம் போட முடியாது. இந்த மலைகளெல்லாம் வழிகள் ஆக்குவார். ஹல்லேலூயா. அதாவது இந்த பக்கம் வழியே உண்டாகாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு வழியை உண்டாக்குவார். அதுதான் தேவனுடைய அற்புதமான கிரியைகள். ஹல்லேலூயா. எப்படி இது வழி உண்டாக்க போய் எந்த வழியும் எனக்கு தெரியல, எப்படி பார்த்தாலும் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா கர்த்தர் அங்கே ஒரு வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகளிலே வழிகளை உண்டாக்குகிற தேவன். இதுதான் ஆண்டோடைய செயல்பாடுகள். அவர் செய்யும் விதம், அவர் செய்ய அற்புதங்கள், அதிசயங்கள் எப்படி இருக்குன்னா, நம்முடைய மனித அறிவுக்கும் கற்பனைக்கு எட்டாத விதத்தில் ஆண்டவர் நமக்காய் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்காக? பல முறை இந்த தெய்வத்தை விட்டு சோர மார்க்கமாய் போய் இஷ்டம் போல வாழ்ந்து மறுபடியும் மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பல முறை இன்னொருத்தரோட ஓடி போய் மீண்டும் அங்கே அடிபட்டு உதப்பட்டு மறுபடியும் மனம் திரும்பி வரும் பொழுது கர்த்தர் அவங்களை மறுபடியும் அணைத்து கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமா? ஏசாயா புத்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 19 வசனத்தை வாசிக்கலாம். வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய் மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அதாவது வனாந்திரத்துல பாங்கான ஒரு இடம், எந்த விதமான மரமும் செடியும் வளர முடியாது. காட்டடித்து கொண்டே இருக்க, மணல் பறந்துட்டே இருக்கும். அங்கே ஒரு ஒரு வெப்பமான ஒரு இடம் அது. அங்கே மரஞ்செடிகளை வளர்க்க முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, மரங்கள் வளர்க்க முடியாத ஒரு இடம் தான் இந்த வனாந்தரத்தில். ஆனால் இந்த கேதுரு மரங்கள், இந்த ஒலிவ மரங்கள் எல்லாம் நல்ல செழிப்பான ஒரு மண் இடத்துல தான் அதை வளர்க்க முடியும். அதுக்கு நல்ல நீர் பாய்ச்சணும் இல்லையா? ரொம்ப காஸ்ட்லி மரம் கேதுரு மரங்கள்னா. நம்ம சொல்கிறோம்ல, தேக்கு மரங்கள் ரொம்ப காஸ்ட்லி. அதுபோல் கேதுரு மரங்கள் ரொம்ப விலை உயர்ந்த மரங்கள். அந்த மரங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு வனாந்தரத்தில் தான் வளர்க்க முடியாது. அதுக்கு நல்ல ஒரு சத்துள்ள ஒரு மண் பாங்கான இடத்துல தான் வளர்க்க முடியும். ஆனால் வனாந்தரத்தில் கேதுரு மரங்களை வளர்க்க செய்கிறாராம். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அற்புதமான வழிகள். அவரால் எதையும் எப்படியும் செய்ய முடியும் என்பதற்கு தான் இந்த மாதிரி வசனங்கள்லாம் பார்க்கும்போது நடக்காத இடத்துல நடப்பித்து காட்டுறவர். ஹல்லேலூயா. கிடைக்காத இடத்துல அதை கிடைக்க பண்ணுகிறவர், முடியாத இடத்துல அது முடிய பண்ணுகிறவர். அப்போ வனாந்தரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த மரங்களெல்லாம் வளர்க்க முடியாது, நாங்கள் வளர்ப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய அந்த அற்புதமான செயல்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். அதன் மூலமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்குமோ என்ற கேள்விக்குறியா இருக்குதுல்ல, அந்த கேள்விக்குறியை தூக்கி போட்டு ஹல்லேலூயா. அவரால் எதையும் எப்படியும் அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர் எப்படி செய்வார்னு ஆராய்ச்சி பண்ண முடியாது, கற்பனை பார்க்க முடியாது. இந்த ரூட்ல தான் பண்ணுவார் நம்ம நினைக்கிறதும் தப்பு. ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மால எப்படி அவனா பண்ண முடியும், யாரை கொண்டனா பண்ண முடியும், எதை கொண்டனா பண்ண முடியும். ஹல்லேலூயா. இதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் சுட்டி காட்டுகிற ஒரு காரியங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதில் ஏசாயா புத்தகத்தில் 58:11 வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி
மகா வறட்சியான காலங்களில். அதாவது நித்தம்னா அதாவது எப்பொழுதும், நித்தம்ன்றது எப்பொழுதும் ஒண்ணு நடத்தி மகா வறட்சியான காலங்களில். மகா வறட்சியான காலம், அதாவது உலகம் முழுவதும் ஒரு விதமான எல்லாருக்குள்ள ஒரு வறட்சி இருக்கிறது. எல்லாம் நம்ம சுற்றி இருக்க எல்லாரோட வாழ்க்கையில ஒரு பஞ்சம் இருக்கிறது, குறைவு இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பஞ்சத்தால் அடிபட்டு இருக்கிறாங்க, உணவுக்கு கஷ்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, அவங்க எல்லாம் பல தேவைகளோடு இருக்கிறாங்க, உன்னை மாத்திரம் நான் திருப்தியாக்கி. ஹல்லேலூயா. ஏன்னா இயற்கை சூழ்நிலை அப்படி இருக்கு. முழுவதும் பஞ்சமும் கஷ்டமும் வேதனையும் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற அப்படி சூழல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்னை நம்புகிற நீ, என்னை விசுவாசிக்கிற நீ, இந்த மகா வறட்சி, சாதா வறட்சி இல்லை, வாசிங்க, அது எவ்வளவு அழகா இருக்கு. மகா வறட்சியான காலங்களில் இல்ல, மகா வறட்சி, மிகப்பெரிய வறட்சி தேசத்துல இருக்கு. அந்த மகா வறட்சியான காலங்களில உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புகள் நல்ல சாப்பிடலன்னா எலும்புகளெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும்ல. உனக்கு சூப்பரான சாப்பாடு போட்டு உன்னை எலும்புகளை ஸ்ட்ரென்த் பண்ணி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல, வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் போல நீ இருப்பாய். ஹல்லேலூயா. அதாவது நிலைமை வேற மாதிரி இருக்குது, ஆனா உன்னை நடத்துகிற தேவன் உன்னை ஒரு குறை இல்லாம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊரெல்லாம் பஞ்சமும் கஷ்டமும் வியாதியும் பலவீனமும் நடக்குமும் எல்லாமே இருக்கிறது. ஆனா நீ நினமுள்ள ஒரு எலும்புகள், உனக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு சரீரம், உன் தேவை குறையில்லாத ஒரு உனக்கு ஆசீர்வாதம். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் அவரை நேசிக்கிற, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மகா வறட்சியான காலங்களிலும் அவர் ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் நான் செய்யும் கிரியைகளை குறித்த வசனங்களில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இன்னும் கூட இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு தாலந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். இதை ஆண்டவரும் இவன் சொல்றான், அதை ஏத்துக்கிறார் ஆண்டவர். நீ அப்படி 24:25 வாசிங்க. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. போதும். அதாவது ஒரு எஜமான் தன்னுடைய கீழ் இருக்கிற அந்த விசேஷித்த மனிதர்களுக்கு சில தாளந்துகளை கொடுத்து போறாரு. அநேக நாட்கள் கழித்து மீண்டும் வரும் பொழுது 5 தாளந்து வாங்கினவன் அது 10 தாளந்தை மாற்றுக்கிறான். நான் ஒரு தாளந்தை வாங்கினவன் அப்படின்னா அப்படி புதைச்சி வச்சிடான். அவனை கேட்டால் அவன் சொல்கிற பதில் தான் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். இந்த இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நான் இங்கே எடுத்துக்கிட்ட விஷயம்னா, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில். ஆமா, இது சொல்லும் பொழுது அந்த எஜமான ஒத்துக்கிறான். ஆமா, இதெல்லாம் உனக்கு தெரியுமே அப்படின்னு. நான் இங்கே எதை குறித்து சொல்றேன்னா, ஆண்டவர் தம்ம தாளந்து கொடுத்த இந்த உலகத்தில் தெரிந்து கொண்ட மனிதர்களை குறித்தும் ஓமையாய் சொல்லுகிற வசனம் தான் இது. அப்போ இங்க இவன் சொல்ற காரியத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு தான் பேசுறாரு. விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். எங்க விதைக்காத இடத்துல அறுக்க முடியுமா? அதாவது தேவன் எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணுவார்ன்றதை குறித்து இந்த வசனங்கள்லாம் மூலமா அவர் எப்படி நமக்கு அதிசயங்கள் செய்வார் என்றதை குறித்து எந்த விதங்களெல்லாம் இப்படிலாம் செய்ய முடியும் என்பதை குறித்த வசனங்களை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். ஆமாங்க, ஒரு விதை போட்டு இல்லையா, ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், ஒரு விதையை போட்டு, ஒரு விதையோ அல்லது பல விதைகளை போட்டு அதுக்கு நீர் பாய்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது வளர்ந்து முதிர்ச்சி பெறும் பொழுது அதை அறுவடை செய்கிறான். அப்போ தான் அறுக்க முடியும். அது ஒரு காலங்கள் இருக்குது. விதை போடணும், அதை வளர்க்கணும், அதுக்கு நீர் பாய்ச்சணும், அதை நல்லா வளர்ந்து அதை பார்க்கணும், அதை பார்த்துட்டே கண்காணிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் வளர்ந்து ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் அந்த கண்காணிச்சுட்டே இருக்கணும். அறுவடை நாள் வரைக்கும் அதை கண்காணிக்கணும்.
அறுத்து எடுத்த பிறகு தான் அது அவனுக்கு சொந்தம். அது வரைக்கும் அங்கே அந்த கதை என்ன ஆகுன்னு தெரியாது. அப்போ இதெல்லாம் இவ்வளோ நாட்கள் அவன் பார்த்து நடந்து அதை கவனித்து வந்தால் தான் அறுவடை செய்ய முடியும். விசுவால விதைக்காத இடத்தில் என்னங்க செடியே போடலை, வளரவே இல்லை, எப்படிங்க அறுக்க முடியும்? அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. விதையெல்லாம் செடியெல்லாம் வளரவெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதுல இருந்து அறுத்து எடுக்கிறான். என்னங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர்னா, இப்படி தெளிச்சு விட்டேன்னு வச்சுங்க குதிரை, அதெல்லாம் நீங்க பெருக்கு ஒண்ணா சேர்க்க முடியும் இல்லையா? தெளிக்கவே இல்லை, அங்க போய் ஒண்ணா சேர்க்க முடியுமா? ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒண்ணா சேர்க்கிறாரு. ஒன்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர். எதையும் இப்படிதான் செய்யணும்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறோம்ல, அந்த வழியில தேவன் செய்கிறது இல்லை. ஹல்லேலூயா. தெளிக்காத இடத்துல சேர்க்கிறாராம், விதைக்காத இடத்துல அறுக்கிறாரா. இன்னொரு வசனத்தை அருமையா இருக்கும். அதே சம்பவத்தை இன்னொரு இடத்துல சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல 21ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நீர் வைக்காத இடத்தில் எடுக்கிறவரும். இதுல கொஞ்சம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வருது. வைக்காத இடத்தில் எடுக்கிறவரும். வைக்காத இடத்துல எடுக்கும். ஏதாவது ஒரு பொருளை வச்சாதானேங்க எடுக்க முடியும். நீங்க எதையும் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சா அதை தான் திரும்ப இங்கே தான் வச்சுன்னு எடுக்க முடியும். எதுவுமே வைக்கவே இல்லை, ஆனால் அங்கே எடுக்கிறாராம். என்னங்க தேவனுடைய செயல் கற்பனைக்கு எட்ட மாட்டேங்குதுங்க. ஹல்லேலூயா. அறிவுக்கு எட்டமாக்குது இல்லையா? எதையும் நம்ம வாழ்க்கையில் ஒன்று வச்சாதான் எடுக்க முடியும். பேங்க்ல ஒரு 10 ரூபா போட்டால் தான் எடுக்க முடியும். 10 பைசா போடாமல் அதுலேருந்து பணம் எடுக்க முடியுமா? எதையும் ஒன்று வைக்காதது எடுக்க முடியுமா? வைக்காத இடத்தில் எடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படிதான் தேவன் நமக்கு நன்மை செய்ய போகிறாரு. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறாரு. இப்படிதான் நடக்கும், இப்படி போனாதான் இந்த வழியில போனாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல, நம்முடைய தேவன் வைக்காத இடத்தில் அறுக்கிறவர், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர். காற்றையும் காண தேவையில்ல, மழையும் காண தேவையில்ல, பள்ளங்களை நிரப்புகிறவர், வனாந்தரத்துல வழிகளை உண்டு பண்ணுகிறவர், வனாந்தரங்களிலே அவர் கேதுரு மரங்களை விளைவிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களிலே நம்முடைய எலும்புகளை நிலமுள்ளது ஆக்குகிறார், நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும்னா ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு முதலிடம். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல வேற எதையும் வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு முதலிடம். ஹல்லேலூயா. ஒரு மனைவிக்கு எல்லாமே புருஷன் தான். புருஷன் இருக்கிற இடத்துல வேற யாராவது வைக்கலாமா? புருஷன்ற ஒருத்தன் தான், அந்த இடத்துல யாருமே வைக்க முடியாது. ஹல்லேலூயா. 4 புருஷன் வச்சுக்கலாம், 5 புருஷன் வச்சிங்கன்னா அது விபச்சாரம் ஆகிடும். இப்போ ஒரு நல்ல மனைவின்றது அவனுக்கு ஒரே ஒரு புருஷன் தான். அந்த புருஷன் தான் தனக்கு எல்லாம் இல்லையா? அந்த புருஷன் தான் தலை. அப்போ அவனுக்கு எல்லாமே இந்த புருஷனை, அந்த புருஷனை கனம் பண்ணும்போது அந்த புருஷனை செய்கிறான். தனக்கு மனைவியை எப்படிலாம் இருக்கணுன்றத அவன் நினச்சி அதை என்ன பண்ணுறான்? அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர், நீ ரத்தத்தில் முழுகி இருந்த, பிறந்தது முதல் தொப்புள் கொடி அறக்கப்படலை, அங்கிருந்த உன்னை எடுத்துட்டேன், என் பார்வை உன் மேலே பட்டுடுச்சு, உனக்கு கழுவி சுத்திகரித்து உன்னை வளர்த்து ஆளாக்கி நீ பருவம் அடையும் பொழுது உனக்கு அற்புதமான சித்திர தையல் ஆடை உடைத்து ஆபரணங்கள் உடைத்து நான் உன்னை எனக்கே சொந்தமாக்கி கொண்டேன். நீயோ என்னை கண்ணம் பண்ணாமல், என்னை மதிக்காமல், என்னை விட்டு போனதுனால என்ன பண்ண? நீ போயிட்டு அடிபட்டு உதப்பட்டு நொந்து மறுபடியும் வரும் பொழுது நான் மறுபடியும் உன்னை அதே முதல் ஸ்தானத்தில் முதலாக கல்யாணம் பண்ண மனைவி போல் நீ போயிட்டு வந்தவளை என்னைக்கு பார்க்காம உன்னை மன்னித்து எப்போதும் போல் உன்னை சொந்த மனைவி மறுபடியும் ஏற்றுக்கிட்டேன். நீ மறுபடியும் போகிற, மறுபடியும் வர, மறுபடியும் அதே மனநிலையில் தான் ஏற்றுக்கிற, மறுபடியும் வரும்பொழுது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற நம் தேவன் மறுபடியும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் இருந்தா நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஹல்லேலூயா. என்னிடத்தில் இருந்தா உன்னை உயர்த்துவேன் சொல்லி பலவிதமான வாக்குத்தத்தங்களை, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நான் வாசித்ததெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல சூழ்நிலையில் கொடுக்குறார். இவர்களெல்லாம் விட்டு விட்டு போய் திரும்ப வரும்போது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறார். இதுலேருந்து நமக்கு என்ன செய்தி? கர்த்தர் நம்ம கீழேருந்து நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறார்ல, அவருக்கு கொடுக்குற இடத்த வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க. ஹல்லேலூயா. மீண்டும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணுன்னா
அவரை தூக்கி மறுபடியும் மேலே வைப்போம், முதலிடத்தை கொடுப்போம். நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே, நீ ஆதி அன்பில் இருக்கும்போது, ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் உன்னை மிக அற்புதமாக நடத்தினாரே. ஒவ்வொரு நாள் அதிசயங்களை பார்த்தியே, ஒவ்வொரு நாள் பிரசனத்தை உணர்ந்தியே, தேவனோடு உறவாடுகிற நீ உணர்ந்தாயே. அதே போல மீண்டும் உன்னை நடத்தும்படி கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணும்படியாய் மீண்டும் அவரை உள்ளத்திலே உயர்த்தி வைப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அற்புதங்களை காண செய்வாராக. ஆமென். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றி.